நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய ருணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன். இந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தோரண கணபதி, அவருடைய வழிபாட்டு முறையை பற்றி இங்க பார்க்க இருக்கிறோம். தோரண கணபதினா என்ன? பொதுவாக கணபதி அப்படின்ற ரூபத்திற்கு பல்வேறு ரூபங்கள் உண்டு. பொதுவாக நம்ம மந்திர சாஸ்திர அடிப்படையில பார்க்கும்போது 32 வகையான ரூபங்கள் அப்படின்றது கணபதிக்கு உண்டு. அத பார்க்கும்போது மகா கணபதி, கணநாத கணபதி, அ துர்முக கணபதி, தூம்ர கணபதி, ஹரித்ரா கணபதி, சக்தி கணபதி, லக்ஷ்மி கணபதி, அ உச்சிஷ்ட கணபதி இப்படின்லாம் வேறுபாடுகள் உண்டு. ஸோ அதில ஒவ்வொரு ரூபங்களுக்குமே மந்திரங்கள் வேற, ஒவ்வொரு ரூபங்களுடைய சக்தி அம்சங்கள் வேற, ஒவ்வொரு ரூபங்களுடைய அந்த வடிவம் கணபதியுடைய வடிவம், கைகள்ல இருக்கக்கூடிய அ ஆயுதங்களுமே வேற வேறையா இருக்கும். அந்த ஒவ்வொரு ரூபங்களுமே ஒவ்வொரு தன்மையை சிறப்பு வாய்ந்ததாக அளிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். பொதுவுல எந்த கணபதியை நாம எடுத்துக்கிட்டாலும், தடைகளை நிவர்த்தி செய்றது அப்படின்றது பொதுவுல நமக்கு என்ன விதமான தடைகள் இருந்தாலும், காரிய தடைகள நிவர்த்தி செய்றது அப்படின்றது கணபதியினுடைய தன்மை. அதேபோல நாம் கணபதி ஸ் வழிபாடு இந்த கலியுகத்தில கணபதி வழிபாடு அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு பலன்களை குடுக்கக்கூடிய வழிபாடாகவும் இருக்கிறது அப்படின்றது நம்ம சாஸ்திரமா பார்க்கிறோம். அப்ப இந்த மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய ரூபங்கள தவிர்த்து, கணபதியினுடைய பிரதிஷ்டை விக்கிரகங்கள பிரதிஷ்டை செய்யக்கூடிய இடங்கள். ஒரு சிவன் கோயில்லயோ, அம்பாள் கோவில்லயோ, அல்லது ஒரு அரச மரத்தடி கீழயோ, ஒரு ஆற்றங்கரைக்கு ஓரமோ, இல்ல குளக்கரைக்கு ஓரமோ, இப்படியெல்லாம் கணபதியுடைய விக்கிரகங்கள பல்வேறு இடங்கள்ல பிரதிஷ்டைகள் செய்றாங்க. அந்த ஒவ்வொரு பிரதிஷ்டைக்கு அப்ப கணபதி எந்த இடத்துல வீற்றிருக்கிறாரோ, அந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்கள் அப்படின்றது உண்டு. வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு. உதாரணமாக அரச மரத்தடி கீழ இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கும்போது நல்ல ஞானம் கிடைக்கும். அதேபோல நமக்கு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேறு கிடைக்கிறது. வன்னி மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகர் பிரதிஷ்டையை வழிபாடு செய்யும்போது, நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள்லாம் நீங்கக்கூடிய தன்மையும், பொதுவாக ஆலயங்கள்ல மூலஸ்தானத்த சுத்தி இருக்கக்கூடிய இடம் கோஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆலயங்களுடைய கோஷ்டத்துல விநாயகர் பிரதிஷ்டை இருக்குன்னா, அங்க நாம் சென்று வழிபாடு செய்வது, அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய அனைத்து தெய்வத்தினுடைய அருளையும் அந்த விநாயகர் மூலியமா நம்ம பெறலாம். இப்படி விநாயகருடைய பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம், அந்த ஒவ்வொரு இடத்துல நாம் சென்று வழிபாடு பண்ணும்போது, ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது பிரத்யேகமா கிடைக்குது. இதுல இந்த தோரண கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கணபதி, "சக்திமேகல் வாசம், சகல கல்யாண மூர்த்தம், அங்குஷ பாசஹஸ்தம், கிரீட மகுடதாத்ரி, அஷ்டலக்ஷ்மி சகிதம், தோரண கோபுர நேத்திரம், ருணமோஷன கணேசம், நௌமி சதா பிரசன்னம்" அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்துதிக்கு இதாக பார்க்கும்போது, இந்த தோரண கணபதி அப்படின்றவர் எங்க இருப்பாரு? அப்ப இவர் யார்? அப்படின்றத பார்த்தோம்னா, எங்கெல்லாம் அம்பிகையினுடைய பிரதானமான ஆலயம் இருக்கும். அம்பிகைக்குன்னு தனியா பிரதானமாக இருக்கக்கூடியது. பொதுவாக அம்பிகை தனியாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் உண்டு. சிவன் ஆலயத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய அம்பிகையுடைய சன்னதி உண்டு. அந்த அம்பிகையினுடைய சன்னதியில தோரண வாயில் அப்படின்னு நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த என்ட்ரன்ஸ் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உதாரணமா சொல்லும்போது, நம்ம ஸ்ருங்கேரி சாரதா மடத்துல இருக்கக்கூடிய சாரதாம்பாள் மூலஸ்தானத்துல, இந்த தோரண கணபதிய நாம் வீட்டு வாசல்ல மேல தோரணம் கட்டுவோம் இல்லையா? மாவிலையால தோரணம் கட்டுவோம் இல்லையா? அந்த இடத்துல மூர்த்தி வச்சிருப்பாங்க. அதையும் காப்பு கணபதி அப்படின்னு சொல்றது உண்டு. தோரண கணபதி, காப்பு கணபதி அப்படின்னு சொல்றது உண்டு. பல அம்பாளுடைய ஆலயங்கள்ல அம்பாளுக்கு வலப்புறமாக என்ட்ரன்ஸ் ஆகும்போது நமக்கு அ வலது பக்கம் அம்பாள் சன்னதியில வலது பக்கம் இந்த தோரண கணபதி அந்த வாசல பார்த்த மாரி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இதுதான் தோரண கணபதி அப்படின்னு பேரு. அப்போ அவருடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கும்னா, அவர் வந்து பத்ம பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை பீடத்துல அமர்ந்திருப்பாரு. ஸோ தாமரை பீடத்துல அமர்ந்திருப்பாரு. தலையில பார்த்தீங்கன்னா, நல்ல கிரீட மகுடம் இருக்கும். கழுத்துல ருத்ராட்ச மாலை அணிந்த அமைப்பு இருக்கும். 4 கைகள் இருக்கும். அதுல மேல் இரு கைகள்ல, ஒரு கையில அங்குஷமும், இன்னொரு கையில பாசமும் இருக்கும். கீழ் இரு கைகள்ல, ஒரு கையில மோதகமும், இன்னொரு கையில உடைந்த தந்தமும் இருக்கும். ஸோ இந்த அமைப்பு தான் தோரண கணபதியினுடைய அமைப்பு. இந்த பிரதிஷ்டை தான் செய்யப்பட்டிருக்கும். இதுதான் தோரண கணபதி. இது மாரி இல்லாம வேற மாரி ரூபம் இருந்தா, அது தோரண கணபதி இல்ல. அப்ப இந்த தோரண கணபதி தான் நம்மளுடைய ருணங்களை தீர்க்கக்கூடிய
ஆசீர்வாதங்களை குடுக்கக்கூடியவர். அப்ப இந்த தோரண கணபதி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நாம் சென்று வழிபாடு செய்வது, தோரண கணபதிய வழிபாடு செய்வது நமக்கு கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கும். அப்ப எப்படி வழிபாடு செய்றது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தோரண கணபதிக்கு குறிப்பாக சொல்லும்போது, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாட்களாக பார்க்கிறோம். இதுல 6 வாரங்கள் அப்படின்னு கணக்கு. தொடர்ந்து 6 வாரங்கள். ஒண்ணு செவ்வாய்க்கிழமையோ, இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ நீங்க தோரண கணபதி இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று, அங்க தோரண கணபதி முன்பாக 3 சுத்தமான பசு நெய்யால விளக்கு. 3 அகல் விளக்குல தோரண கணபதிக்கு விளக்கு போட்டு, பழங்கள் 5 வகையான பழங்கள் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 3 வகையான பழங்களாவது நாம வச்சு தோரண கணபதிய பிரார்த்தனை செய்யணும். ஏதாவது இனிப்புகள், இனிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்க வீட்டிலேயே செஞ்சு கொண்டு கடையில வாங்குனது இல்லாம, நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய மாரியான இனிப்புகள் சுத்தமாக செய்து, அதை நாம தோரண கணபதிக்கு வச்சு வழிபாடு செய்து வருவது. தோரண கணபதி பிரசன்ன ஸ்துதி அப்படின்னு இருக்கு. அந்த பிரசன்ன ஸ்துதிய ஒரு 3 முறை படித்து, அந்த தோரண கணபதியை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் செய்யும்போது, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுவதற்கும், அந்த கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதும் தோரண கணபதியால நமக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும். அப்ப இந்த தோரண கணபதி குறிப்பாக எங்கெங்கெல்லாம் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் முன்கூட்டியே சொன்ன மாரி சிருங்கேரி சாரதா மடத்துல இருக்கக்கூடிய கோவில்ல உண்டு. அப்ப தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது, சென்னையில குன்றத்தூர் அருகில இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி கார்த்தியாயினி ஆலயம். அந்த கோவில்ல தோரண கணபதியினுடைய அமைப்பு அப்படின்றது இருக்கு. பிள்ளையார்பட்டியில அதேபோல தோரண கணபதியினுடைய அமைப்பு அப்படின்றது இருக்கு. மயிலாடுதுறைக்கு அருகில குத்தாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க சௌந்தரநாயகி அம்பிகை இருக்கக்கூடிய கோயில். இப்போ வழக்கத்துல வந்து செட்டியார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கோவில்ல தோரண கணபதியுடைய பிரதிஷ்டை அப்படின்றது இருக்கு. இது இல்லாம நீங்க உங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய ஆலயங்கள் அப்படின்றது உங்களுடைய இருப்பிடங்களுக்கு பக்கத்துல எங்கெல்லாம் அம்பிகையினுடைய பிரதானமான சேத்திரம் இருக்குதோ, அங்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன அந்த தாமரை பீடத்தில் அமர்ந்த மாரியான சன்னதி இருக்கு அப்படின்னா, அதான் தோரண கணபதி இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்க போய் நீங்க இந்த மாதிரி 6 வாரம் அப்படின்றதுல தொடர்ந்து நீங்க இந்த வழிபாடு செய்து வரும்போது, தோரண கணபதியுடைய அருள் அப்படின்றது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஸ்ரீ மாத்ரே நம! ஸ்ரீ குருபியோ நம!